ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பட்டுவோட வீடியோ. எங்க அம்மா எத்தனை மணிக்கு வீடியோ எடுக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பட்டுவே இப்போ வாரத்துக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம். சரி, எத்தனை மணிக்கு வீடியோ எடுக்கிறேன்னு காட்டு, அதுக்கு பதில் நான் சொல்கிறேன். தெரியல, இன்னைக்கு காலேஜ் இருக்கு. டேட்டு டைம் எல்லாம் கரெக்டுதா? மண்டே ஏப்ரல் 21 12:14. இந்த வீடியோ மண்டே, அதான் 21 திங்கக்கிழமை அன்னைக்கு 10 மணிக்கு இந்த வீடியோ போஸ்ட் ஆகும். திங்கக்கிழமை காலையில 12:15 எழுப்பி எடுக்கல. சரி, என்ன பண்ணீங்க? நீங்க என்ன பண்ணீங்களோ நான் என்ன சொன்னேன், படம் நாளைக்கு போட்டுக்கலாம். நான் சொன்னேன், யாரோ கேட்டீங்க. சரி, படத்து பேர் சொல்லு. என்ன படம் பார்த்தோம்? நல்லா இருக்குல்ல? படத்து பேர் தெரியாது. படத்து பேர் தெரியாம நாங்கள் படம் பார்த்துட்டோம். கோர்ட் நானி தயாரிப்பிலையாமா. டவுன்லோட் பண்ண படம். சூப்பர். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ? நான் டிவில போட்ட படம் எப்படி காலையில பக்கா சித்தார்த்தது பக்கா. சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா நிருதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஒண்ணும் இல்ல. இந்த போட்டோகளின் வரலாறுகள் சொல்லுங்க. இந்த போட்டோ வரலாறு தெரியுமா? இந்த போட்டோ பத்தி தெரியும். இந்த போட்டோவின் வரலாறுகள் எங்க அப்படியே இங்க போஸ்ட் கொடுங்க. கேமரா பார்க்கவே இல்லை. அப்படிதான் காட்டு. அப்படிதான் கை காட்டு. அப்படி காட்டு. போட்டோ காட்டு. இங்க கேமரா. நான் கேமரா பாரு குறப்பாப்பா. ஏடே நிரு நின்னுப்பா. கேமரா பாருப்பா. ரைட். இப்போ சொல்லுங்கப்பா, ஒவ்வொரு போட்டோக்கு பின்னாடி உள்ள வரல. அதனால அங்கிருந்து வரலாம். சரி, ஓகே. ஏதோ ஒரு ஃபோட்டோ சொல்லுங்க பார்ப்போம். இது நிறைய பேர் வந்து கேட்ட விஷயம் என்னன்னா, ஒரு செவுரு ஃபுல்லாக வந்து ஃபோட்டோவாக இருக்குது, இதை பற்றி சொல்லுங்க நீங்கள். எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசையாமா, அது என்கிட்ட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிச்சு. முன்னாடி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் கட்டணும்னு சொல்லி நான் மனசுக்குள்ளே ஒரு பிளான் போட்டுச்சு. அதுல எங்க அம்மாவோட ஆசைக்குன்னா ஒரு செவர் ஃபுல்லாக இந்த மாதிரி எம்டி செவரில் நம்ம 3 பேருக்கு ஃபோட்டோ பெயிண்டிங்காவோ இல்லை வால் ஸ்டிக்கராகவோ ஃபுல்லாக அப்படி செவர் ஃபுல்லாக செவர் ஃபுல்லாக அதில் பெயிண்ட் எதுவும் தெரியக்கூடாது. அப்படியே ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோ மட்டும்தான். அந்த ஒரே ஃபோட்டோ செவர் ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, டோர் கூட அப்படி டிசைன் பண்ணணும்னு எனக்கு அது எப்படி தெரியுமா? நம்ம வந்து படிக்கும் போது எப்படியோ கொஞ்சம் வந்து நமக்கு பார்ட் டைம் ஜாப் போய் அப்பா அம்மாவும் சேர்த்து வச்சு படிச்சு முடிக்கிறப்ப வீடு கட்டி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வீடு கட்டி தரீங்க. அதெல்லாம் எங்க அம்மா பார்ட் டைம் ஜாப் அனுப்பது இல்லை, மூடிட்டு வீட்டுல உட்காந்து பாருங்க. சரி, அடுத்து கட்டணும் அப்படிங்கிற கனவா இருந்துச்சு. அதனால இப்போ வந்துட்டு எங்க 2 பேருக்கு போட்டோ வச்சு இந்த ஒரு செவரு நினைச்சு போச்சு. ஆமா, இவன் என்னடி சொல்றீங்கன்னா சிம்பா கொட்டாய் விடுறான். இவன் கொட்டாய் விடுறான். பாக்குற பாருங்க. சரி, அந்த போட்டோ வந்து பின்னாடி இந்த போட்டோ, ஸோ அதனால அதை சொல்லிடுங்க. இந்த போட்டோ வந்துட்டு நிருவோட போன வருஷம் பர்த்டே. போன வருஷம் தானே, 7 வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் பர்த்டேக்கு அம்மாவோட ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட்டு. இது வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து மாட்டும் போது என்னாச்சுன்னா, மாட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் பிளான். மாட்டுறதுக்கு முன்னாடியே சரி இதெல்லாம் ட்ரெக்கர் பண்ணியே ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ முடியாது. அதனால வந்துட்டு எல்லாமே ஆணி அடிக்க ட்ரில்ல போட்டுலாம் சொல்லிட்டு எல்லா வாட்ச்ல இருந்து வாட்ச் மாட்டுறதுக்காக கீ செயின் மாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அடிச்சு வச்சு சரி அப்பயே ட்ரில் பண்ணி போட்டோவை மாட்டிலாம் சொல்லிட்டு எல்லா போட்டோவையும் மாட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் கதையை முடியல. வரவங்க பார்ஷாலிட்டி பார்த்து தான் அம்மா பண்றாங்க, கிஃப்ட்னு யாரும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லி
ஒரே நாள்ல அந்த போட்டோ ரெடி ஆச்சு. ஆனா இதுலயும் ஒரு பார்ஷாலிட்டி இருக்குது. அந்த போட்டோவை விட இந்த போட்டோ ஃப்ரேம் ஹைட் அதிகம். ஆனா குவாலிட்டி எந்த போட்டோ? அதுல நான் இருக்கேன், அதனால அந்த போட்டோ அழகா இருக்கு. அது ஒரு விஷயம். நான் சொல்றது ஹைட். அதுக்கு நான் கரெக்ட் இன்ச்சு கேட்டோம். அம்மாவோட ஃப்ரெண்ட் இன்ச்சு மறந்ததுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த பார்ஷாலிட்டி வரக்கூடாதுன்னு வேற போட்டோ தான் அம்மா சூஸ் பண்ணிச்சு. அது அதே மாதிரி அதே சாரி, அதாவது இந்த சாரி கட்டி ஒரு போட்டோ எங்க அக்கா எடுத்து அதெல்லாம் எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படி சொல்லிட்டு இந்த போட்டோ தான் அவங்க இது வந்து. இந்த போட்டோட பட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க. அது கார்ல கொண்டு வரும்போது இப்படி வளைஞ்சு போச்சு. இப்பயும் வளைஞ்சு தான் இருக்கு. ஏன்னா போட்டோ ஃப்ரேம் வந்து போட்ட உடனே மாட்டிட்டனால இப்பயும் அப்படி தான் இருக்கு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6300 இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 6300. எனக்கு தெரியும் ஒரு 6000-7000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கேட்டேன் அவகிட்ட. டே எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் உண்மை சொல்ல. அவள் நம்ம பாப்பா பிறந்தநாளுக்கெலாம் வந்திருக்காங்க. அந்த பேர் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா அவங்க சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. என் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட். இது நான் தான் சொல்றேன். என் பர்த்டேக்கு அந்த கிஃப்டா இதே மாதிரி அம்மா பர்த்டே கொண்டு போனா நானும் நிறுவனம் பிளான் பண்ணி அம்மா பர்த்டே கொண்டு பண்ணோம். சரி ஃபர்ஸ்ட் இது முடிங்க. பிளான் பண்ணாங்கன்னா நம்ம 2 பேருக்கு போட்டோ இருக்கு, நிறுவக்கு போட்டோ, நானும் அம்மாவும் போய் இந்த போட்டோ. ஆனா இந்த போட்டோ பிளான் பண்ணது எனக்கு போட்டோ வரதுக்கு முன்னாடி தெரியும். அதுக்கு தான் சண்டை போச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பர்த்டேல அவங்க பண்ண சர்ப்ரைஸ்லாம் நான் வந்துட்டு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இது போன் எடுத்து பார்த்தா முன்னாடி அச்சுல ஒரு கான்டாக்ட். இது என்ன அச்சுல இருக்குது, ஏதாச்சும் இருந்தா அம்மாட்டு போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா போட்டோ ஐடி ஸ்டுடியோ உள்ள போய் பார்த்தா எல்லாம் ஞாபகம். ஆனா இந்த டிசைன் இருந்தது. சரி இதை பண்றாங்க நமக்கு எப்பவுமே வாட்ஸ்அப்பே போகாது, இன்ஸ்டாக்குள்ள தான் போவோம். வாட்ஸ்அப் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் எங்க அம்மா எதுக்கோ போய் பீரோக்குள்ள இந்த வெயினாங்க போய் பீரோ கவர்னோட ப்ளூ கலர் கவர் போட்டு செருப்பு உள்ள இருக்கு. எதுவும் பேசக்கூடாது பாட்டு கெஸ்ட் வந்து நைட் எனக்கு கொடுப்பாங்க. அப்ப பாத்துக்கலாம். ஆனா பாப்பா திருப்பி செருப்பு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த போட்டோ உனக்கு யார் கொடுத்தா ராக்ஷு? அந்த போட்டோவா என்னோட 6th சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் கொடுத்தாங்க. வெக்கத்தை பாரு. வெக்கலாம் இல்ல, இப்ப பேசுறதுல சண்டை. எப்பயாவது வருவான். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போட்டோ ஃப்ரேம்னு வந்தது எதுன்னு சொல்லுங்க. இது உன் ஃப்ரெண்ட் கொடுத்தது. நான் வந்துட்டு ஆனா அவங்க பார்த்தாலே தெரியும் இந்த போட்டோக்கு அந்த போட்டோக்கு டிஃபரன்ஸ். ஏன்னா இது போட்டு கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல இருக்கு. நான் பிரிக்காம உள்ள கிடந்துச்சு. 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன வாய் கோணிக்கிட்டு போகுது. நாமக்கல்ல இருந்து குமரேசன் போட்டு வந்து கொடுத்தது தானே இது. நாமக்கல்ல இருந்து திருப்பூர் கிளம்புறோம்னு சொன்ன உடனே சரி எங்களெல்லாம் போனா மறந்துடுவீங்க, அதனால இங்க ஞாபகார்த்தமா இருக்கணும்னு அந்த ஸ்டூடியோ வச்சிருந்தாங்க, போட்டு கொடுத்தாங்க. இதுக்கு மேலே போட்டோ பெருசு பண்ண முடியாது, உடையுது போட்டோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ இந்த சைஸ் தான் போட்டு. அதுவும் இந்த போட்டோ போறதுக்கு ரீசன் என்னன்னா பாட்டி கண்ணாடி போட்டிருக்காங்க இல்லையா, பாட்டி அவங்க தான். ஏன் அவங்கன்னா அவங்க கரெக்டாக இறந்துட்டாங்க. இறந்து ஒரு வாரம். அப்ப பாருங்க கவி மாவை உங்க கவி அம்மாவை ஐப்ரோ பத்தி த்ரெட்டிங் பண்ண மாட்டாங்க, இப்படிதான் தலை செய்வாங்க, இப்படி தொப்பையே இருக்காது. அப்பதான் தொப்பை வர ஸ்டார்டிங் இப்பதான் தெரியும். கையில பேர் ஒண்ணுமே இல்லை, மொட்டை கை. ஸோ வந்து போட்டிருக்கு. அப்போ கோல்டுல அப்போ கோல்டுல போட்டிருந்தேன். கையில என்னமா இருக்கு, வெள்ளி போட்டிருக்கு. கழுத்துல 2 செயின். அது அப்ப 2 செயின் எனக்கு ஆமாப்பா 2 செயின், ரெண்டுமே கோல்டு செயின். அத்தை இறந்து கரெக்டாக 1 வாரம் 10 நாளில் வந்து எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து என் தாய் மாமா ஒய்ஃப், அதாவது பிரபாக்காவோட அம்மா, பிரபாக்கா தங்கச்சி. இவங்க வந்து அத்தையோட அக்கா பேத்தி. ஸோ இது இங்கே அப்படியே இங்கே வாடா, இதுக்கு இங்கே ஒரு பெரிய கதை. இங்கே 3 ஃபோட்டோஸ் இருக்குல்ல. சொல்லு. அதுதான் அந்த போட்டோவோட கதை தான் தெரியும். அது அம்மா பர்த்டேக்கு நானும் அக்கா சேர்ந்து. அதுவும் அந்த பர்த்டேக்கு இதுல என்னன்னா அந்த அண்ணா எனக்கு ஒரு மனசங்கடத்தை உருவாக்கிட்டாங்க. அம்மா கணப்பினது மிஞ்சி போன 4 போட்டோ.
சத்தியமா மிஞ்சி மிஞ்சி எனக்கு தோணுச்சு இந்த போட்டோ செம்மையா சின்னது 4 போட்டோ தான் மீதி எல்லாமே 4 போட்டோ தான் ஃபுல்லா ரிப்பீட் ஆயிடுச்சு. நல்லா ரசிச்சு பார்த்து பண்ணிருப்பாங்க போல. அதுல நான் அழகா இருக்கேன் அதனால 4 போட்டோ அனுப்புனது இங்க முடிச்சு 40 போட்டோ கூட இல்ல. ஏன்னா இதுதான் கேவலமா இருக்கும். அதுல மட்டும் தான் செலக்ட் பண்ணி தான உள்ள திங்ஸ் இருக்கு. இங்க பாரு அதுல பாரு கவி எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு, அப்படியே ஒன் சைடா நின்னுட்டு கியூட்டா. சோ அந்த போட்டோ ரக்ஷு நிறுவம் கிஃப்ட் பண்ணது. அதுக்கு கீழே இருக்கிறது யூடியூப்ல இருந்து எங்க அம்மாவோட மூத்த பிள்ளை கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. போட்டோ வாங்க போறதுக்கு எவ்வளவு பஞ்சாயத்து. நாங்க போயிட்டு வரோம். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரக்ஷுக்கு போட்டோ ஃப்ரேம்னு கிஃப்டா வந்துச்சு பர்த்டேக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியா இந்த 2 போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அது எங்க இடம் இல்ல பீரோ அது மாதிரி அந்த பொண்ணு அனுப்புனது. அது அங்க பீரோல இருக்கு, இங்க வைக்காத. அந்த போட்டோல அவ்வளவு கேவலமா இருக்கு. அதனால அது எங்கேயும் மாட்ட வேண்டாம், அப்படியே இருந்துட்டு போகுது. சரி ஓகே டாடா சொல்லிடலாம். இதுலயே பல போட்டோல கேவலமா இருக்கு. சரி எல்லாமே அழகா இருக்கு. இதுதான் எங்களோட போட்டோ ஃப்ரேம். பாவமா இவனோட போட்டோ ஃப்ரேம் போடுவேன். எனக்கு கம்முனேரு. சரி இவன் இல்ல எல்லா நம்ம வளர்க்குற எல்லா பெட்ஸோட போட்டோ போட்டோ நீ வச்சிருக்கிற பாரு. டைகர் சார்ல வச்சிருக்க. ஏன்னா அப்பெல்லாம் போன் இல்ல போன் இருந்துச்சு. போன் அது வந்து பின்னாடி பிங்க் கலர்ல போச்சு போட்டிருக்கோம். ஆமா சாம்சங் இப்படி ஓபன் ஆகுற பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சபேசம்ல இருக்கு. கொழுப்புடி எத்தனையும் கொழுப்பு. சரி ஓகே டாட்டா பாய் பாய். ஆல்பம் இன்னொரு நாள் போடலாம். ஆல்பம் ஃபுல்லா இருக்கு. பாய் சொல்லிடுறேன். கிட்ட வாங்க 2 பேரும். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. குட் மார்னிங் பாய்.